our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் அடிப்படையாகவே கொண்டு அமைகிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி அமைகின்றனவோ அதன்படியே அவன் இருக்கிறான் என்றும், நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் என்றும், துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்றும் வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் வேறுபட்டே இருக்கிறார்கள். ஒரே பெற்றோருக்கு 4 பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் 4 பேருமே 4 விதமான நிலைமையில் ஜீவிக்கிறார்கள். இந்த ஏற்றத்தாழ்வுக்கு அவர்களுடைய சிந்தனைகளும் நினைவுகளும் வேறுபட்டு இருப்பதுதான் காரணம். இன்றைக்கு பலர் தங்களுடைய எண்ணங்களை குறித்து அக்கறை கொள்ளாமல் வாழுகிறார்கள். மனிதன் தன் சிந்தனைகளை கற்பனையிலே சிறகடித்து பறக்க விடுகிறான். மனதிலே பெரிய பெரிய மண்கோட்டைகளை கட்டுகிறான். சில எண்ணங்கள் தவறாயிருக்கும் போது அதற்கேற்றபடி வாழ்க்கையும் தவறானதாய் அமைந்து விடுகிறது. ஒருவர் தன்னுடைய அலுவலகத்திலே உயர்ந்த பதவியை எப்படியாகிலும் பெற விரும்பினார். ஆனால் அதற்கான தகுதிகள் அவரிடமில்லை. ஆகவே அவர் குறுக்கு வழியை நாட ஆரம்பித்தார். ஒருவேளை நாம் மேலே ஏற முயலும் போது ஒரு சிலரை மிதிக்க வேண்டியது இருக்கலாம். நாம் ஏன் அந்த உயர்ந்த பதவியில் அமரக்கூடாது? வேறு யாரோ ஒருவர் அந்த பதவியில் இருப்பதை விட நானே அந்த இடத்தில் இருப்பது எவ்வளவு நல்லது என்று எண்ண துவங்கினார். தன் எண்ணங்களை குறுக்கு வழியில் நிறைவேற்றுவதற்காக பல மந்திரவாதிகளை அணுகினார். உயர்மட்டத்தில் இருக்கிறவர்களை கீழே இறக்கும்படி செய்வினை செய்ய முற்பட்டார். அந்தோ பரிதாபம்! அவர் எடுத்த முயற்சிகள் யாவும் தோல்வியில் முடியவே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரது மனநிலை சீர்கேடடைந்தது. இதன் காரணமாக இறுதியில் அவருக்கு இருந்த வேலையும் பறிபோயிற்று. வேதம் சொல்லுகிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஒரு கிறிஸ்தவனின் உள்ளத்தில் தவறான நோக்கங்களும் தவறான சிந்தைகளும் தீய நினைவுகளும் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. இந்த தீய காரியங்கள் உங்கள் ஆத்மீக பலத்தை களவாடும்படி முயற்சி செய்து வெற்றியும் பெறுகின்றன. ஆகவே தீய சிந்தனைகள் உங்கள் உள்ளத்தை ஆக்கிரமித்து உங்கள் மேல் ஆளுகை செய்து விடாதபடி தடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய உள்ளத்தில் தீய எண்ணங்கள் ஏற்படுவதை தடுத்து நல்ல எண்ணங்கள் வருவதற்கு வேத வசனங்களை உள்ளத்தில் விதைத்து வையுங்கள். வாக்குதத்த வசனங்களை தியானியுங்கள். கல்வாரி அன்பை எண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களது நினைவுகள் தூய்மையானவையா இருக்கட்டும். ஒரு மனிதனின் நினைவு, பேச்சு, செயல் ஆகிய 3ம் தான் அவனது வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. வேறானது பரிசுத்தமுள்ளதா இருந்தால்தான் கொடிகளும் பரிசுத்தமுள்ளதா இருக்கும். கொடிகள் பரிசுத்தமுள்ளதா இருந்தால்தான் கனிகளும் பரிசுத்தமுள்ளதா இருக்கும். நினைவுகள் தான் சொற்களை கொண்டு வருகின்றன. பின்பு சொற்கள் தான் செயல்களாய் மாறுகின்றன. நீங்கள் நினைவுகளில் கூட ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். சிந்தனையில் ஜெயம் கொள்ளுகிறவன் தான் தன் வாழ்க்கையை பரிசுத்தத்துடன் பாதுகாத்து கொள்ளுவான்.
உள்ளத்திலும் நினைவுகளிலும் சிந்தனைகளிலும் நீங்கள் உண்மையாயிருக்க இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளையும் அவர் தூரத்திலிருந்தே அறிந்து விடுகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இயேசுவின் நாட்களில் பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் என்பவர்களுடைய நினைவுகளை கூட அவர் அறிந்தவராயிருந்தார் என்பதை மத்தேயு 9:4 நாம் வாசிக்கிறோம். அதுபோலவே நோவாவின் நாட்களில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். ஆகவே உங்கள் எண்ணங்களை குறித்து அதிக ஜாக்கிரதையாய் இருங்கள். ஒரு சகோதரியை எனக்கு தெரியும். அவருடைய எண்ணங்களில் ஒரு முறை சாத்தான் ஊடுருவினான். நீ தற்கொலை செய்துதான் மரிப்பாய் என்று திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தான். அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வந்த சத்துருவை அந்த சகோதரி கடிந்து கொள்ளவில்லை. அது போன்ற எண்ணங்கள் வரும்போது இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி இரத்த கோட்டைக்குள் தன்னை மறைத்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. அவர் தனது கணவனை பார்த்து, என் முடிவு சீக்கிரமாய் இருக்கும், நான் தற்கொலை செய்துதான் மரிக்கப் போகிறேன் என்று பேச ஆரம்பித்து விட்டார். அவரும் அந்த வார்த்தைகளை கடிந்து கொள்ளவில்லை. அதிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. அந்தோ பரிதாபம். ஒரு நாள் அவருடைய கணவன் வேலைக்கு போயிருந்த போது அந்த சகோதரி தன்மேல் எண்ணெய் ஊற்றி தீ வைத்து கொண்டு இறந்து போனார். இன்றைக்கு அநேகர் பாவத்தில் விழுவதும் அப்படித்தான். சிந்தனையிலே பாவ இன்பங்களை கற்பனை செய்து பார்க்கிறார்கள். சினிமாக்களை பார்த்துவிட்டு அதில் உள்ள சம்பவங்களை எல்லாம் மனதில் கொண்டு வந்து உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அந்த வீணான சிந்தனைகளும் இச்சைகளும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது துணிகரமான பாவச் செயல்களாய் ரூபம் எடுக்கின்றன. பிறகு ஐயோ பாவம் செய்து விட்டேனே என்று புலம்பி அழுகிறார்கள். பாவ சிந்தனைகளை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட்டால் பாவ செயல் உருவாகாது. எண்ணங்களை ஆரம்பத்திலேயே வேலி கட்டிவிட்டால் மிருகங்கள் தோட்டத்தை மேய்ந்து போடாது. பிரியமானவர்களே, எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் காவல் வையுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே நான் இருப்பேன் என்ற உம்முடைய வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். என் உள்ளத்தில் தீய எண்ணங்கள் வளராமல் தடுத்து நல்ல சிந்தனைகளால் என்னை நிரப்புமாறு வேண்டிக் கொள்கிறேன். என் மனதை கெட்ட எண்ணங்களின் பிடியிலிருந்து விடுவித்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவால் என்னை நிரப்பும். உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் ஆழமாக வேரூன்றச் செய்யும். உம்முடைய வாக்குதத்த வசனங்களை நான் தொடர்ந்து தியானித்து என் வாழ்க்கை முழுவதும் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப வாழ வல்லமையை எனக்கு தாரும். என்னை சுற்றி நடக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க எனக்கு உதவும். என் எண்ணங்கள் தூய்மையானவையாய் இருக்கவும் என் செயல்கள் உம்மை மகிமைப்படுத்தும் வண்ணமாக இருக்கவும் உதவும். இயேசுவே, உம்முடைய கிருபை என் மீது எப்பொழுதும் இருப்பதாக நான் விசுவாசிக்கிறேன். நான் உம்முடைய வார்த்தையை தினமும் தியானித்து உம்முடைய வழிகளில் நடக்க தீர்மானிக்கின்றேன். என் சிந்தனைகள், பேச்சுகள், செயல்கள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.